தாவேகா தலைவர் நடிகர் விஜய் நடித்து வரும் கடைசி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டு கொண்டாட்டம். கட்சி குறித்த விமர்சனங்களுக்கு மக்கள் பணி செய்து பதிலளிக்க நடிகர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகி விக்னேஷ் பதில். கோவையில் புதியதாக பொறுப்பேற்ற தாவேகா தெற்கு மாவட்ட செயலாளர் கோவை விக்னேஷிற்கு மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை துவக்கிய நடிகர் விஜய் முழு நேர அரசியலில் களமிறங்கி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகி வருகின்றார். இந்த நிலையில் விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் கடைசி படம் தளபதி 69. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஜனநாயகன் என்ற டைட்டிலுடன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் இதனை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். கோவையில் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக கோவை விக்னேஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் வந்த அவருக்கு கோவையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை குறிச்சி பொங்காளி அம்மன் கோவில் முன்பாக பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க தெற்கு மாவட்டத்தின் இளைஞர் அணி, மகளிர், தொண்டர் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் திரளாக அவருக்கு வரவேற்பு அளித்தனர். இதில் செய்தியாளரிடம் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ், இந்த நேரத்தில் தளபதியின் ஜனநாயகன் போஸ்டர் வெளியாகி உள்ளதை உற்சாகம் அளித்து இருப்பதாகவும், எங்களை விமர்சனம் செய்பவர்களுக்கு மக்கள் பணி செய்து பதிலளிக்க எங்கள் தலைவர் உத்தரவிட்டுள்ளதாக கூறிய அவர், சட்டத்திற்கு உட்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கு போராடுவதே தாவேகா தலைவர் விஜய் எங்களுக்கு அறிவுரை வழங்கி உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பாபு, அருண் பாண்டியன், கிரீஷ் பாலாஜி உட்பட பல்வேறு அணி சார்ந்த தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். இந்த ஜனநாயகத்தை காக்க ஜனநாயக வடிவில் இன்னைக்கு முதல் லுக் வந்திருக்கு. அதை கொண்டாடும் விதமாகவும் என்னை இன்னைக்கு தளபதி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளராக என்னை அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரோ நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உண்மையாக்கி காட்டுவோம். வர 2026 தளபதியை முதலமைச்சர் ஆக்காமல் நாங்கள் ஓய போகிறது இல்லை. அதுக்கு முதல் படியாக இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக வென்றெடுக்குங்கிறது கோயிலிருந்து உறுதியாக சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. ஏற்கனவே இப்போ நிறைய 2-3 பெரிய மக்கள் இங்கே இருக்கவங்க எல்லாருமே பொதுமக்கள் தான். இப்போதான் சேர்ந்துருக்காங்க. ஸோ பொதுமக்களோட ஆதரவு முழுசாக எங்களுக்கு இருக்குது. அது மாதிரி இன்னொன்று ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். பலர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் இருக்குது. பட் நாங்களாம் யாருன்னா தளபதியோட ஃபாலோவர்ஸ், அவரை பின்தொடர்றவங்க. அவரோட பாணியில் மட்டும்தான் எங்கள் பதில் இருக்கும். விமர்சனங்களுக்கும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறவங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல போகிறதில்ல. எங்களோட என் தளபதி என்கிட்ட நேற்று கூட நேற்று பேசும்போது தெளிவாக சொன்னது என்னென்னா, முழுக்க மக்கள் பணிகளை பாருங்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் வீதியில் இறங்கி போராடுங்க. சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் அதுவும் இருக்கணும் அப்படின்னு எங்களை ஒரு நல்ல முறையில் வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால் பொதுமக்கள் பலரும் எங்கள் கட்சியில் விரும்பி இணைய ஆரம்பிச்சிருக்காங்க.